நமஸ்தே. நம்ம 2வது அத்தியாயத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 2வது அத்தியாயம் முழு பகவத்கீதையோட சாரம். இதுக்கப்புறம் வர அத்தியாயங்கள்லாம் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட கருத்தை விவரித்து சொல்கிறது தான். 2வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பகவான் ஆத்ம தத்துவத்தை சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் கர்மயோகத்தை பற்றி சொன்னார். கடைசியில் ஞானியோட லட்சணங்களை சொல்லி முடித்தார். நம்ம எல்லாரோட துக்கத்துக்கும் காரணம் அஜ்ஞானம், இக்னரன்ஸ். நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் நமக்கு தெரியல. இந்த உடம்பையும் மனசையும் தப்பாக நான் என்னுடைய ஸ்வரூபமாக புரிஞ்சிட்ருக்கேன். அதனால் அதில் ஏற்படுற குறைகளை நான் என்னுடையதுன்னு நினச்சி சோகத்தை அனுபவிக்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், அந்த சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா நான் கிழிஞ்சிட்டேன்னு அழற மாதிரி. அப்போ நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. உன்னை பற்றி எனக்கு ஒன்று தெரியலை அப்படிங்கிறத எப்படி நிவர்த்தி பண்ண முடியும்? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப தான். அப்போ இங்கே கர்மயோகம் எங்கே வந்துச்சு அப்படிங்கிறதையும் முன்னாடி பார்த்துருந்தோம். ஞானம் மனசில் ஏற்படணும். அந்த மனசு ஒரு கருவி. அந்த கருவி எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். சுத்தம் அப்படிங்கிறது விவேகமும் வைராக்கியமும் பரிபூர்ணமாக இருக்கிற மனசை குறிக்கும். அந்த விவேகத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சாதனை தான் கர்மயோகம். கர்மயோகம் டைரெக்டாக மோட்சத்தை கொடுக்காது. கர்மயோகம் சித்தசுத்தியை கொடுக்கும். அப்படி சித்தசுத்தி உள்ள மனசு ஸ்ரவணம் பண்ணுறப்ப, சாஸ்திரங்களை கேட்குறப்ப அந்த மனசில் ஞானம் ஏற்படும். அதனால் பகவான் நம்மள மாதிரி அஜ்ஞானிகளுக்கு முதல்ல கர்மயோகத்தை தான் சொல்லியிருக்கார். நீ கர்மயோகத்தை பண்ணு, உன் மனசு சுத்தமாகும், அப்புறம் நீ சாஸ்திரங்களை கேட்குறப்ப ஞானம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அர்ஜுனனுக்கு இப்போ சந்தேகம். கர்மயோகத்தை பற்றியும் பகவான் சொல்லியிருக்காரு, ஞான யோகத்தை பற்றியும் பகவான் சொல்லியிருக்காரு. கர்மயோகம் டைரெக்டாக மோட்சத்தை கொடுக்காது. அது மட்டும் இல்லை, பகவான் பல இடங்களில் ஞானத்தையும் ஞானியையும் ஸ்துதி பண்ணியிருக்காரு. 61வது ஸ்லோகத்தில் ஞானி எப்படி இருப்பார்னு சொல்கிறப்ப, தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக, எல்லா இந்திரியங்களையும் தன் வசப்படுத்தி எப்பவுமே ஞானி ஆத்ம சிந்தனத்தில் இருப்பான் அப்படின்னு சொன்னார். அதே ஞானம் கிடைச்ச ஒருத்தன் திருப்பி பிறக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுக்காக கடைசி ஸ்லோகத்தில் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த, ஞானத்தை அடையிறதுனால அவன் மோட்சத்தை அடையிறான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அர்ஜுனன்கிட்ட கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, கர்மாவில் தான் உனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதனால் அர்ஜுனனுக்கு சந்தேகம். கர்மயோகம் டைரெக்டாக மோட்சத்தை கொடுக்க போகிறதில்ல, ஞான யோகம் தான் மோட்சத்தை கொடுக்கும். அப்படி இருக்கப்ப எனக்கு பகவான் எதுக்காக கர்மயோகத்தை சொல்லியிருக்காரு? இந்த சந்தேகத்தோடு ஆரம்பிக்கிறது தான் 3வது அத்தியாயம். இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஜாயசி சேத் கர்மணः தே மதா புத்திஹி ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. இங்கே அர்ஜுனன் பகவானை ஜனார்தன அப்படின்னு கூப்பிடுறான். ஜன அர்த்தயதி, ஜனனம் நாஷயதி, அதாவது பிறப்பை அழிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அர்ஜுனன் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்க்கலாம். ஜாயசி, ஜாயசி அப்படின்னா உயர்ந்தது. எது உயர்ந்தது? கர்மனஸ்தே மதா புத்திஹி, புத்திஹி, புத்திஹி அப்படிங்கிறது இங்கே ஞான யோகத்தை குறிக்கும். ஞானம் உயர்ந்தது அப்படின்னா எதை காட்டிலும்? கர்மாவை காட்டிலும். கர்மாவை காட்டிலும் கர்மனஸ்தே, கர்மாவை காட்டிலும் ஞானம் உயர்ந்தது அப்படிங்கிறது உங்கள் கருத்தாக இருந்துச்சுன்னா, மதா அப்படின்னா கருத்து, ஒப்பீனியன். தத்கிம் கோரே கர்மணி, அப்போ
இப்போ எதுக்காக இந்த கோரமான கர்மா? எங்கள் யுத்தத்தில் நிறைய பேரை நான் வதம் பண்ணணும். இந்த கோரமான கர்மாவில் எதுக்காக என்ன பண்ண சொல்லி தூண்டுறீங்க அப்படின்னு அர்ஜுனன் பகவான் கிட்ட கேள்வி கேட்குறான். எங்கள் பகவானை அர்ஜுனன் கேஷவ அப்படின்னு கூப்பிடுறான். கேஷவ அப்படின்னா யாருக்கு நல்ல அழகான நீண்ட கூந்தல் இருக்கும். இன்னொரு அர்த்தம் கேஷிங்கிற ஒரு அசுரனை கொன்னதுனாலையும் கிருஷ்ணருக்கு கேஷவ அப்படிங்கிற பேர் வந்தது. அர்ஜுனனுக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு? அர்ஜுனன் சரியா புரிஞ்சிக்கல. பகவான் கர்மயோகத்தை தான் எல்லாருக்கும் சொன்னார். கர்மாக்களை விட்டுட்டு ஞானத்தில் ஈடுபட தகுதி வேணும். அந்த தகுதியை ஏற்படுத்துறது தான் கர்மயோகம். சித்த சுத்தி இல்லாத மனசில் ஞானம் ஏற்படாது. முக்திக உபனிஷத்தில் ஹனுமார் ராமர்கிட்ட ஞானத்துக்காக என்ன தேவைன்னு கேட்குறப்ப ராமர் மாண்டூக்கிய மேக்கமேவாலம் முமுக்ஷூனாம் விமுக்தையே. மாண்டூக்கியங்கிறது இருக்கிறதுலே சின்ன உபனிஷத். ஒன்லி 12 மந்த்ராஸ், 12 மந்திரங்கள் உடையது. அந்த ஒரு உபனிஷத் போரும் ஒருத்தரை முக்தி அடைய செய்ய, ஞானம் ஏற்படுத்த. அப்படி இருக்கப்ப மனசில் சித்த சுத்தி இல்லாததுனால தான் நமக்கு ஞானம் ஏற்படலை. அதனால் பகவான் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற முதல் சாதனை கர்மயோகம். கர்மயோகம் அப்படின்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்மாக்களை பண்ணுறது. என்னோட கடமை, அதனால் நான் கர்மாவை பண்ணுறேன் அப்படிங்கிற பாவனையோட ஈஸ்வர அர்ப்பணமாக இந்த கர்மாவோட பலன் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இப்படிங்கிற இந்த சாதனையை வெகு நாள் பண்ணுறப்ப மனசில் சித்தசுத்தி ஏற்படுறது. அப்போ ஆச்சாரியர் மூலமாக ஸ்ரவணம் பண்ணுறப்ப, சாஸ்திரங்களை கேட்குறப்ப நம்ம மனசில் ஞானம் ஏற்படுறது. நம்ம மேலும் அடுத்த ஸ்லோகத்தோட பின்னாடி கண்டினியூ பண்ணலாம். தன்யவாதக.